சகோ, எனக்கு இவங்க அரசியலே புரியலை. தேர்தல் நேரத்தில் விஜயை ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னவர் திருமாவளவன் இப்போ அதே விஜய் கூட போய் கூட்டணி வச்சிருக்காரு. ஏன்? அதான் எனக்கும் புரியலை. ஒருவேளை அந்த ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைக்கு டைப்பர் மாற்ற ஆள் இல்லைன்னு போயிருக்காரோ? அட விளையாடாதீங்க சகோ. வேற என்னத்தை சொல்கிறேன்? எங்கே அதிகாரம் இருக்கோ அங்கே போய் ஒட்டிக்கிறது தான் எங்கள் அண்ணன் திருமாவளவனுடைய வேலை. ஒட்டுக்குழுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டே எங்கள் அண்ணன் தான். நாளைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயித்தாலும் அதோடு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் சனாதனத்தை காப்போம் அப்படின்னு பேசினாலும் பேசுவார். சகோ, எதையாச்சும் பேசாதீங்க. போயும் பிஜேபி கூடலாம் யாராச்சும் கூட்டணி வைப்பாங்களா? அதுவும் எங்கள் அண்ணன் திருமாவளவன்லாம் வைக்கவே மாட்டார். அட, உனக்கு தான்ப்பா திருமாவளவனுடைய வரலாறு தெரியல. திமுகவினுடைய சாதிய அடக்குமுறைக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. ஆனால் இவ்வளோ நாள் திமுக கூட ஒட்டிக்கிட்டு இருந்து தான் பதவி சுகம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதிகாரம் கைமாறவும் விஜய் கூட போய் ஒட்டிக்கிட்டாங்க. இதே அதிகாரம் நாளைக்கு பிஜேபி கிட்ட போனாலும் பிஜேபி கூடயும் போய் ஒட்டிக்கிடுவாங்க. ஏன்னா திருமாவளவனுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி.